தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை கஞ்சாவை ஒழிக்க முடியாது என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வினோத், சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவம் ஆகியோரை ஆதரித்து பட்டை கோயில் அருகே அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது சேலத்தில் மேம்பாலம், விமான நிலையம் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் அமைச்சர்களின் பிஏக்கள் தான் மேயர்களாக வந்தார்கள் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 2080 பாலியல் வன்கொடுமைகள், 8008 படுகொலைகள் நடந்துள்ளன. 65,512 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதும் 100 நாட்களில் கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி விடுவார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று பிரதமர் மோடி பாஜகவினருக்கு கட்டளையிட்டுள்ளார். எனவே அடுத்த 10 நாட்களும் பாஜகவினர் அனைவரும் கண் துஞ்சாது தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார்.